திமுகவை அவர் சொல்ற பதில நீங்க கவனிக்கணும். திமுகவை எதிர்க்கிறதையே கொள்கையா வச்சுக்கிட்டு ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா நீங்க மட்டும் திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என் கொள்கை. நான் ஆட்சிக்கு வரணுன்றத விட திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என் கொள்கைன்னு சொல்லிட்டு தானே இவ்வளவு நாள் இருந்தார். திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது. அதை நீங்க கொள்கையா வச்சுட்டு இருக்கும்போது திமுக ஒழிக்கணும்ன்றது இன்னும் சொல்ல போனா சிறந்த கொள்கைன்னு நான் சொல்லுவேன். திமுக ஒழிக்கணும்னு சொல்றதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி வரவிடாம செய்வேன்றது மிகச்சிறந்த கொள்கை. அப்படின்னு அது எப்படி ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இல்லங்க அவர் வந்து மன்னர் ஆட்சியை ஒழிப்புன்னு சொல்றாரு. அதுவே வாரிசு அரசியலுக்கு எதிரானது தானே அப்படின்ட்டு இந்த செய்தியாளர் கேள்வி கேட்ட உடனே எல்லாத்தையும் நீ பேசணும். காங்கிரஸ் கேள்வி கேட்டியா? ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருக்காங்க. இதுல வயநாட்டுல போய் அவங்க தங்கச்சியை போட்டி போட வைக்கிறாங்க. நீ அதை கேட்டியா? அதை கேட்டுக்கலாம் அடுத்ததுக்கு வரணும்னு உடனே திமுக வாரிசு அரசியல பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு கோவம் வருது? அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யார பேசணும்? நேரு, நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல? இன்னைக்கு காங்கிரசின் வாரிசு அரசியலா இங்கே விவாத பொருள் அதுவா முக்கியம்? இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்கன்றதுனாலதான் காந்தி ஃபேமிலி எந்த தலைமை பதவியையும் வகிக்கவில்லை காங்கிரஸ்ல. அவர் நினைச்சிருந்தானா ராகுல் காந்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. தேர்தல் நடத்தி ஒரு தலித்தை தலைவராக்கி விட்டு நான் ஓரமாக இன்னைக்கு வரைக்கும் நான் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி விவகாரங்களில் தலையிடவில்லை என்றுதான் நான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன். ராகுல் காந்தி தலையிட்டால் இந்த மாதிரி ஒரு ரவுடி பாயெல்லாம் கட்சிக்கு தலைவராக இருக்க மாட்டான். புரியுதா? தலித்ன்றதுக்காக திரு மல்லிகார்ஜுன கார்கே உடைய செல்வாக்கால் அவருடைய பரிந்துரையினால் மட்டும்தான் இந்த ரவுடி என்று தமிழக காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். ராகுல் காந்தி தலையிடவில்லை என்பதை தான் நான் விமர்சனம் வச்சிருக்கேன். கட்சி நல்லா இருக்கும்னா இதெல்லாம் சரி பண்ணணும்ன்றேன். திமுகவை அவர் சொல்ற பதில நீங்க கவனிக்கணும். திமுகவை எதிர்க்கிறது